ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, விளக்கேற்றும் ரகசியம். இதை பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சாலே நம்ம வீட்டில் செல்வமும் நிம்மதியும் தங்கும் என்பது நம்பிக்கை. ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் அது வாசல் அல்ல, அந்த வீட்டின் பூஜை அறையில் எரியும் தீபத்தில் தான் இருக்கிறது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. நமது வீடுகளில் காலை மற்றும் மாலை பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது ஒரு சிறந்த ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி அனுஷ்டாசனம் கூட. ஆனால் எப்படி விளக்கேற்றுகிறோம், எதில் விளக்கேற்றுகிறோம், எந்த திசையில் விளக்கேற்றுறோம் என்பதே அதன் பலனை நம்மளுக்கு தீர்மானிக்கிறது. விளக்கு அக்னி அல்ல, அது ஒரு தெய்வ சக்தி. விளக்கு என்பது வெறும் ஒளி அல்ல, அது அக்னி தேவனின் ரூபம். அது மகாலட்சுமியின் வாசஸ்தலம். அது எதிர்மறை சக்திகளை விரட்டும் காவல். அதனால் தான் ஒரு வீட்டில் விளக்கு அணைந்தால் செல்வம் சோர்வடைகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. எந்த விளக்கு உகந்தது அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். விளக்கை தேர்வு செய்வதில் கூட ஆன்மீக விதிகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அகல் விளக்கு, அதாவது மண் விளக்கு இருக்குது இல்லையா, அது மிக சிறந்தது. பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. ஸ்திரமான ஐஸ்வர்யத்தையும் அது தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் விளக்குக்கு ஏற்ப பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை, வெண்கலம், வெள்ளி விளக்குகளையும் பயன்படுத்துவாங்க. பெரிய விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா உயர்தரமான பித்தளை, வெண்கல விளக்கு விளக்கேற்றி வழிபடுவது சிறந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா எவர் சில்வரில் நம்ம எக்காரணம் கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. எந்த பூஜைக்குமே எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தக்கூடாது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எவர் சில்வர் விளக்கு மட்டும்தான். எத்தனை திரி, அதில் கூட ரகசியம் நிறைய இருக்குது. அதாவது நம்ம தீபம் ஏற்றையில் எத்தனை திரி போட்டு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது. எந்த விளக்கிலும் 2 திரி முறுக்கி தீபம் ஏற்றுவது மிக சிறந்தது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இக வாழ்க்கை, ஒன்று பர வாழ்க்கை. தெற்கு திசை யமனின் திசை என்பதால் அந்த திசையில் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும். திரியின் வகையும் அதன் பலன்களையும் நான் சொல்கிறேன். புதிய மஞ்சள் துணி திரி எதிர்மறை சக்திகளை நம்மளை அண்டவே அண்டாது. கண்ணேறு திருஷ்டி கண்டிப்பாக நீங்கும். பஞ்சுத்திரி பார்த்தீங்க அப்படின்னா சர்வ மங்களமும் குடும்ப ஒற்றுமையும் மன அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கும். வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியம், சந்தான தோஷ நிவாரணம் கிடைக்கும். தாமரை தண்டு திரி மகாலட்சுமி கடாசமும் பணவரவும் செல்வ நிலையும் உயரும். எண்ணெயின் சக்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் எள் எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது யமபயம் நீங்கும், ஆயில் விருத்தி தரும். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மனசு தெளிவடையும். இலுப்பை எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேக பலம், நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும். எண்ணெய் என்பது வெறும் எரிபொருள் அல்ல, அது ஒரு கர்ம வினைகளை கரைக்கும் ஊடகம். இரவு செய்ய வேண்டிய ஒரு ரகசிய அனுஷ்டானம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் சுத்தமான நீர், அதாவது பூஜை அறையில் தினமும் வைக்க வேண்டும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டின் சூட்சம காற்று சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் எப்போதும் தங்கவே தங்காது. லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் எப்போதும் பூஜை அறையில் தண்ணி இருக்கணும். அதை அடுத்த நாள் எடுத்து செடிக்கு ஊற்றிட்டு மறுபடி பூஜை அறையில் புது தண்ணியாக பிடிச்சி அந்த பஞ்ச பாத்திரத்தில் வைக்கணும்னு சொல்கிறது இதுக்காக தான் சொல்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நீரை நம்ம செடிகளுக்கு கண்டிப்பாக நம்ம ஊற்றிடணும். கால்படாத இடத்துல ஊற்றணும். வீட்டு பூஜை அறைக்கு ஏற்ற விளக்கு எது அப்படின்னா வெண்கல விளக்கு, அகல் விளக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதுபோக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வசதிக்கு ஏற்ப வெள்ளி விளக்கெல்லாம் வச்சு ஏற்றுறோம்ல, அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். விளக்கு ஏற்றும் போது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா மனநிலை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று அப்படின்னா கோபம் இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது, மனக்குழப்பம் எப்போதுமே இருக்கக்கூடாது. இவை இருந்தாவே நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. நம்ம விளக்கு ஏற்றுறதே நம்மளை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான், சரியா? அந்த விளக்கில் உள்ள தீபத்தை பார்க்க அந்த ஒளியை பார்க்க நம்மளுடைய மனசு அமைதியடையும். எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் அது தெளிவடையும். ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம விளக்கு ஏற்றாமல் மனசு அமைதியாக இருக்கையில் நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு நிமிடம் நின்று என் வீட்டில் ஒளி நிறைய வேண்டும் என்று மனதில் நினைத்து தீபம் ஏற்றினால் அந்த எண்ணமே பலனாக மாறும். எப்படி? ஒரு நிமிடம் நம்ம விளக்குக்கு முன்னாடி நின்று என் வீட்டில் ஒளி நிறைய வேண்டும்,
என்று மனதில் நினைத்து நாம் தீபம் ஏற்றும் போது அந்த எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு பலனாக மாறும். அதனால் எப்போதுமே நீங்கள் தீபம் ஏற்றும் போது நேராக நின்று அந்த தீபத்தை பார்த்து என் வீட்டில் ஒளி நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றுங்க. தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி அல்ல, அது ஒரு வாக்குறுதி. இந்த வீட்டில் இருள் இல்லை, என் வாழ்க்கையில் தடை இல்லை என்று நாம் தெய்வத்திடம் சொல்லும் மௌன வாக்குறுதியே விளக்கேற்றுதல். இது போன்ற பல நம்ம இன்னுமே நிறைய விஷயங்களை நாம் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வீட்டில் தீபம் ஏற்றினா என்னென்னலாம் நம்மளுக்கு பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.